மசாலாவை அரைச்சு ஊற்றி வச்ச சூப்பரான மட்டன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 4 பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். ரஃபா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட 6 பல்லு பூண்டு 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரஃபா கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து 3 நிமிஷம் வதக்கி இறக்கிக்கலாம். மிக்சர் ஜார்ல ஃபர்ஸ்ட் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். மட்டனை கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் குழம்பு பண்றதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அது கூட பொடியா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் கழுவி வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மட்டன் சேர்த்து 5 நிமிஷம் வதங்கினதும் நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கினதும் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்ததும் மிளகு சோம்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சதும் ஃபைனலா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்து செஞ்சதுனால மட்டன் குழம்பு ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்தது. மட்டன் பீசஸ் எல்லாமே சாஃப்டா குக் ஆயிருந்தது. சாதத்து கூட மட்டன் குழம்பு சேர்த்து மட்டன் பீசஸோட சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.